நம்ம மதுரை ஸ்பெஷல் ஜிகிரதண்டா தான் பார்க்க போகிறோம். கொஞ்சமாக பாதாம் பிசினை எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். 1 லிட்டர் பாலை நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரையை பேனில் போட்டு காய்ச்சி கொஞ்சமாக தண்ணி விட்டு லிக்விட் பண்ணி வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் பால் பவுடரை 1/2 கப் பால் ஊற்றி நல்லா திக்காக காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். 1 லிட்டர் பாலில் இதையும் சேர்த்து கலந்துடலாம். நம்ம கேரமல் பண்ணி வச்ச கேரமலில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தேவைக்கேற்ப விட்டு கலந்து எடுத்துக்கலாம். இந்த பாலை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கிளாஸில் 2 ஸ்பூன் பாதாம் பிசினையும் ஊற வச்ச பாதாம் பிசினை சேர்த்துக்கலாம். இந்த பாலில் பாதி 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நன்னாரி சர்பத்தையும் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் வெண்ணிலா ஐஸ்கிரீமையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திருப்பியும் பால் விட்டுக்கலாம். பால் விட்டு நன்னாரி சர்பத் திருப்பியும் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஐஸ்கிரீம் சேர்த்து சர்வ் பண்ணால் ஜில் ஜில் ஜிகிரதண்டா ரெடி.